கால வாக்குறுதி உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோ ஜாக் எனப்படும் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் மாநிலம் முழுவதும் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தை சேர்ந்த அரசு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் பணியை புறக்கணித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சேகரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் தன் பங்கேற்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், ஊதிய முரணை நீக்கி ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தின் போது தேர்தல் கால வாக்குறுதிகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும், இல்லையெனில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் முழக்கங்கள் எழுப்பின. இந்த நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்ற நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பிறகு கைது நடவடிக்கை கைவிடப்பட்டது. பின்னர் ஆசிரியர்கள் அமைதியாக கழிந்து சென்றனர். முக்கியமா பாத்தீங்கன்னா தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை கலைஞ்சு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை செய்யல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கான சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நாங்க சரிப்படுத்தி அந்த இடைநிலை ஆசிரியர்களுடன் ஊதிய முரண்பாட்டை நீக்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை செய்யல. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரப்படுத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை செய்யல. காலி பணியிடங்களை உடனடியா நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் செய்யல. இப்ப அதையெல்லாம் நாங்க கேட்கறதுக்காக தான் இந்த ஒரு மறியல் ஆர்ப்பாட்டமாக நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப கல்வியை தரப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில அடுத்தடுத்த புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஆட்களுக்கு அதுக்கான போதிய ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த இடமாறுதல்கள் 743 அரசாணை, அதற்காக பதவி உயர்வுக்கான அந்த வழக்குகள், இதனால எல்லாம் இது பாதிப்புல இருக்கு. இதை அரசாங்கம் பார்த்து ஒரு முடிவை எடுத்து சொன்னாங்கன்னா கண்டிப்பா மாணவர்களுடைய கல்வி நிலை இதனால பாதிக்கப்படாது அப்படிங்கறது எங்களோட கருத்துமாக எங்களுடைய டிட்டோஜாக் பேரமைப்பினுடைய மாநில உயர்மட்ட குழு கூடி அது வலிமையான போராட்டங்களை நிச்சயமாக நாங்க அறிவிப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்ப வாங்கிட்டு இருந்த ஊதிய உயர்வு, சரண்டர் உள்ளிட்ட எல்லாமே ஆண்டாண்டு காலங்களாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி பதவி உயர்வு விஷயம், காலி பணியிடங்கள் நிரப்புதல், இது எல்லாமே சாதாரணமா ஒவ்வொரு அரசும் மாறி மாறி வரும்போது செய்யறதுதான். அதே இந்த அரசாங்கம் செய்யறேன்னு சொல்லி இனி செய்யாம இருக்காங்க. கண்டிப்பா இதை எதிர்த்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஆசிரியர்களும் தொடக்க கல்வித்துறையில ஒரு பெரிய ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி செய்யக்கூடிய வகையில பெரிய வலிமையான போராட்டங்களை முன்னெடுப்போம். அதே மாதிரி தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை கண்டிப்பா இந்த அரசாங்கம் கைவிட்டு பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்தணும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடலாம். என்னன்னா நம்ம இந்தியாவில இருக்கிற மற்ற மாநிலங்களை போல இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டம், அதாவது ஒவ்வொரு ஊழியருக்கும் தன்னுடைய ஊதியத்துல மாசம் மொத்த ஊதியத்துல 10% அவங்க பிடித்தம் பண்ணிக்கிறாங்க. அதை PFDRA அப்படிங்கிற அமைப்புல ஒழுங்காற்று ஆணையத்துல அவங்க திருப்பி கட்டி இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இப்ப இருக்கிற அரசாங்கமும் சரி, இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்களும் 22 ஆண்டு காலங்களாக யாருமே அதை PFDRA ஆணையத்துல கட்டல. அப்ப தமிழ்நாட்டுக்கு அது எளிமையான ஒண்ணுதான். சோ தங்கிட்ட இருக்கிற எங்களுடைய இந்த பங்கு பணத்தை அதை பழைய ஓய்வூதிய திட்டமா மாத்துறதுல அவங்களுக்கு பெரும் சுமை இருக்காது. இப்ப நிதிச்சுமை அப்படிங்கிற காரணத்தை அவங்க சொல்ல வேண்டியது இல்லை அப்படிங்கறத எங்களோட கருத்தா இருக்கு.